ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இந்த இடம் தான் தெரியலங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. என்னடா இதை பின்னாடி ஏதோ தொங்க விட்டு ட்ரெஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து என்னோட பேண்ட்டு கீழே வந்து ஷர்ட்டு கிடக்கு. ஸோ இது என்னென்னா, நமக்கு வந்து அம்மா டெய்லி துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்து அதை மடித்து வைக்கிறாங்க. அது வந்து பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஹேங்கர்ஸ்லாம் வாங்கி சரி ஹேங்கர் வாங்கி கொடுத்துரும்னா அம்மாவுக்கு வந்து மடிக்கிற வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கர்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் எங்கே மவுண்ட் பண்ணுறதுன்னு இந்த வாடகை வீட்டில் பார்க்குறப்ப எங்கேயுமே இடம் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தா இந்த இடத்துல அழகாக 2 ஹோல்ஸ் போட்டு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இது வந்து நமக்கு அப்புறம் யாருனா வந்தாலும் அது வந்து அழகாக அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அழகாக இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் அந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு கயிறு கட்டி பார்த்தோம். ஜனவரி அன்றைக்கி அவ்வளோ அறந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பேக் பண்ணுறதுக்குலாம் ஒரு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மெட்டீரியல் போட்டு பார்த்தோம். அதுவும் நிற்கலை, அறந்து வந்துடுச்சு. அடுத்த வந்து லாஸ்ட்டாக கட்டுக்கம்பி போட்டு பார்த்தோம். அது நிற்கிது. பட் அது என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக ஹேங் பண்ணுறோன்னா அது அப்படியே மொத்தமாகிட்டு கூட்ட ஒரு இடமா வந்துடுது. சரி, அதுவும் அம்மா நல்லா இல்லை சொன்னாங்க. சரி, அடுத்து என்ன தான் பண்ணலான்னு யோசிக்கும்போது நம்ம அந்த ஸ்க்ரீன்லாம் போகிறது வந்து ரவுண்டாக ஒரு பைப் வச்சுருப்பாங்கல்ல, சரி அந்த பைப் மவுண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்தது. அழகாக அதுவும் அப்படின்னா இந்த 2 இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, நம்ம பக்கம் பார்த்த மாதிரி ஃபேஸ் போட்டு இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து அந்த பைப் போட்டு டைட் பண்ணுறோம்னா அது அப்படியே ஹோல்ட் ஆகிடும். நம்ம எவ்வளோ வெயிட்டு வேணால் ஹேங் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒரு எப்படியும் ஒரு 20 kgs தான் ஆகும். அது வரைக்கும் நம்ம அழகாக துணியில் ஹேங் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ எப்படி பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பழைசாக போட்டு வந்து பாருங்கள் மொத்தம் அருந்து கொண்டு போச்சு. அந்த மாதிரி இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு மறுபடியும் வந்து அழகாக அந்த வாங்கிட்டு வந்திருக்க ஃப்ரேமை வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கு வாங்கிட்டு வரதுக்கு முதல்ல அளவெல்லாம் எடுக்கணும். அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு தான் நம்ம பண்ணணும். அப்படியே அடுத்தடுத்து வீடியோ எடுத்துகிட்டு கம்பைன் பண்ணி மொத்தமாக வீடியோ போடுறேன், பாருங்கள். பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாதா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அளவு எடுத்த மாதிரி ஏய் உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தாண்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா அம்மா என்னாச்சு ஒன்னாச்சு போங்கடா. ஓகே, அளவு எடுத்த மாதிரி இப்போ அதுக்கான கிளாம்ப்பு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. சும்மா இது மொத்தமாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஆச்சு. அது கரெக்டாக 360 ஆச்சு. ஓகேங்களா, இது வந்து முக்கால் சைஸு. ஒரு இன்ச்சு நான் வாங்கலை, ஏன்னா நம்ம 3/4 இன்ச்சே போதும்னு சொல்லிட்டு 3/4 இன்ச் வாங்கியாச்சு. இதை வந்து அந்த இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு அந்த டியூப்பை மவுண்ட் பண்ணிடுவோம். வாங்க எப்படி மவுண்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் மெட்டல் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து லென்த்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியாச்சு. அழகாக எடுத்து இப்போ மவுண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்கல? அப்புறம் நான் கூட்டி வந்த சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லத்திய திங்கிறியா? இல்லனே அப்படிலாம் பேச வச்சிடாதீங்க. ஓகே,
இது வரைக்கும் வந்து அந்த பைப் கட் பண்ணது அதெல்லாம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ டைமென்ஷன் எடுத்தது, பைப் வாங்கிட்டு வந்து கட் பண்ணது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அந்த பைப்பை அசம்பிள் பண்ண போகிறோம். வாங்க அசம்பிள் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து அந்த கட் பண்ண பைப்பு. கீழே முடிஞ்சு அடுத்து மேலே இருக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு மேலே மாட்டிடுறோம். வாங்க. ஒரு வழியாக முடிஞ்சுங்க. எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்னங்க பண்ணுறது, இது வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து மடித்து வைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்குது. சரி, அதை கொஞ்சம் இது கம்மி பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் ஐஃபையாக வாங்கணும் ஆசை. எப்படின்னா நம்ம சரவணக்கடை அண்ணாச்சி மாதிரி சும்மா வந்து அப்படி எடுத்து மாட்டிட்டு அப்படி போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி நல்லா இருக்கா? நல்லா இல்லைனாலும் வேணும், அதுக்காகங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தான் அதை மெயினாக பண்ணுறது. அழகாக துணி எடுப்பாங்க, காய போடுவாங்க, அப்படியே வந்து மடிக்க வேண்டிய வேலை இருக்காது, அதை எடுத்து அடுக்க வேண்டிய வேலை இருக்காது. அப்படியே வந்து அப்படியே லைனாக மாட்டிட்டு அவங்க பாட்டு அப்படியே அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான். தேங்க்யூ. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.